ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இங்க ஆசாப் சொல்லும்போது சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசாப்புடைய வாழ்க்கையில அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உம்முடைய ஆலோசனையின்படி தான் நடக்கணும். உங்க ஆலோசனை எனக்கு தந்து நீங்க ஒவ்வொரு நாளும் நடத்திருங்க. மனுஷனுடைய ஆலோசனை அல்ல. இந்த பூமியில உண்மையில்லாமல் எனக்கு வேற விருப்பம் இல்லை. உங்க ஆலோசனை மாத்திரம் எனக்கு போதுமானது என்று சொல்லி ஆசாப் அங்கே சொல்லுகிறார். அந்த கடைசி வசனத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கோ தேவனை அண்டி கொண்டு இருப்பதே நலம். அப்படின்னா ஒரு மனுஷன் தேவனை சார்ந்திருக்கும் பொழுதுதான் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியும், அவருடைய ஆலோசனைக்கு செவி சாய்க்க முடியும். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் ஆலோசனைக்கு செவி சாய்க்காமல் மனுஷ ஆலோசனையை கேட்டு தோற்று போன அநேகர் உண்டு. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? தேவ ஆலோசனையை தள்ளி விடுகிறவர்களாய் அல்ல, தேவ ஆலோசனையின்படி நடக்க நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். கர்த்தருடைய யோசனை தாங்க நம்முடைய வாழ்க்கையில நிலை நிற்கும். அவர் என்ன யோசிக்கிறாரோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனையாய் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த ஆலோசனையின்படி நாம் நடக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, தாவீது சொல்கிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் அதை உணர்த்தும் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, நமக்கு ஆலோசனை தந்த அந்த கர்த்தரை நம்ம துதிக்கணும் அப்படின்னா அதன்படி நடந்தாதான் துதிக்க முடியும். ஒருத்தர் ஒரு செயலை சொல்லும்படியா நம்மகிட்ட சொல்றாங்க, அந்த காரியத்தை நம்ம செஞ்சாதான் நம்முடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி வருமே ஒழிய அதை செய்யலைன்னா அதை குறிச்ச எண்ணமே இருக்காது. அதுபோலதான் கர்த்தருடைய ஆலோசனையை நாம் செய்யும் பொழுதுதான், அவர் நடத்துகிற அந்த வழியிலே நடக்கும் பொழுதுதான் நம்முடைய இருதயம் துதிக்கிற இருதயமாய் மாறுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய நாமங்களில் ஒன்று ஆலோசனை கர்த்தா. அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமான தேவன், செயல்களிலே மகத்துவமான கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 23 முதல் 29 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்துல எப்படி ஏர் உழணும், எப்படி விதைக்கணும், அதை எப்படி அறுவடை பண்ணணும் என்கிறதெல்லாம் கூட அவர் ஆலோசனை தந்து நடத்துகிற கர்த்தர். 26ஆம் வசனத்தை பாருங்க, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மையை போதிக்கிற கர்த்தர், பிரயோஜனமானதை போதிக்கிற கர்த்தர், நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற கர்த்தர். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே கற்றுக்கொள்ளுகிறவனுக்கு முன்பதாக நம்முடைய செவியை திறந்து வைத்து கவனிக்கும்படி கேட்க செய்கிற அந்த தேவனுக்கு முன்பதாக அவருடைய ஆலோசனைக்காய் காத்திருக்க நம்மை அர்ப்பணிப்போமே, ஆனால் நிச்சயமா அவருடைய ஆலோசனை வெளிப்படும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மனுஷனுடைய ஆலோசனை அல்லப்பா, உம்முடைய ஆலோசனை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ நடத்துகிற பாதைகள் எதுவானாலும் அதுல நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆலோசனை மாத்திரம் நான் நிலை நிற்கக்கூடியது. உம்முடைய ஆலோசனையை நாங்கள் நிறைவேற்றும் பொழுதுதான் எங்களுடைய இருதயம் நன்றியால் நிறையப்படுகிறது. அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆலோசனையை கேட்கும்படியாய் அதிகாலை வேளையிலே உங்க பிரசன்னத்துக்குள்ள கடந்து வர, உங்க சத்தத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.